அப்போ ரிப்போர்ட் பண்ண வரும்போது சரவணன் சார் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா, செட்டியார் வேர் இஸ் தட் ஆங்க்ரி யங் மேன்னு தான் கேட்பாங்க. அந்த வயசில் அப்போல்லாம் அந்த குடும்பத்தில் ஆங்க்ரி யங் மேன் இவர் தான். இவருக்கு படப்பட்ட கோபம் எல்லாத்தையும் பண்ணுவார். அதனால் அந்த பேர் அப்பச்சி கூப்பிடுவார். இந்த பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் இப்போ வரைக்கும் பார்த்தா இந்த கை கட்டு மாறாம ஒரு கை கட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் ரகசியம் இருக்குமோலாம் எங்களுக்கு கேள்வி இருந்திருக்கும். நீங்களாம் கேட்டிருக்கீங்களா? அது ஏன் அவருக்கு எப்பவுமே கை கட்டிட்டு இருக்காரு? இல்லை, அவர்கிட்ட இருந்த ஒரு பணிவு. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் பொட்டு வச்சுருக்கேன். நான் பொட்டு வைக்கிற ஆள் இல்லை. சரவணன் சார் முன்ன நெத்தியில் குங்குமம் பொட்டு மட்டும் அழகாக வச்சுருப்பார். அவரை பார்க்கும்போது அந்த முகத்துக்கு அந்த பொட்டு அழகாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நாள் கழித்து நான் மெதுவாக எடுத்து போட்டு வச்சு பார்த்தா எனக்கும் அது நல்லா இருந்துச்சு. இது இப்படியே போய் நான் ஒரு நாள் போகும்போது அவர் நெத்தியில் பொட்டு இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், சார் என்னது பொட்டு இல்லை இன்றைக்கி? அப்போ சொன்னார், இந்த பொட்டு வச்சு வச்சு அவருக்கு அது அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி ஆகி டாக்டர் சொல்லியிருக்காரு இனிமேல் குங்குமம் பொட்டு வைக்காதீங்க. அப்போ தான் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து தான் நான் பொட்டு வச்சேன் சார், ஆனால் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அது அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் என்னென்னா, ஏன் அவர் அந்த கை கட்டினார்னா, இந்த ஆங்க்ரி யங் மேன் சொல்லி சொல்லி அவர் கொஞ்சம் பணிவாக இருக்கணும்னு பழகிட்டார். அதனால் பிகினிங்கில் நான் பார்த்த காலத்தில் இருந்த சரவணன் சாருக்கும் பிற்காலத்தில் ப்ரொடியூசர் ஆகி படம் எடுக்கிற காலங்களெல்லாம் வரும்போது பார்த்தா எல்லாமே மாறி போச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான், அந்த கட்டின கை கட்டினபடி தான்.